சக்தி பீடங்கள் வரிசை 18. குஜராத் அம்பாஜி, இதயத்தில் அமர்ந்த மகாசக்தி. வணக்கம். இது ஜாதகம் A to Z சக்தி பீடங்களின் புனித பயணத்தில் இன்று நாம் குஜராத் மாநிலத்தின் மிக முக்கியமான ஆன்மீக மையமான அம்பாஜி ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே கருவறையில் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அன்னையின் சிலையோ உருவமோ உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு ரகசிய யந்திரம் மட்டுமே தேவியாக வணங்கப்படுகிறது. இதயம் விழுந்த இந்த இடத்தில் கண்களை கட்டித்தான் பூசை செய்வார்கள். ஏன் இந்த ரகசியம்? கப்பர் மலையின் உச்சியில் எரியும் அந்த அணையாத தீபத்தின் பின்னணி என்ன? வாருங்கள், அம்பாஜியின் ரகசியங்களை பார்க்கலாம். குஜராத் அம்பாஜி. ஆழமான தகவல்கள். 1. ஹிருதய பீடம். இதயம் விழுந்த இடமாக இது போற்றப்படுகிறது. இதயம் என்பது அன்பின் ஊற்று. அதனால்தான் இங்கே அன்னை ஆராதனா செய்பவர்களுக்கு தாயுள்ளத்தோடு வரங்களை அள்ளி வழங்குகிறாள். 2. விஸ்வயந்திர வழிபாடு. இத்தலத்தில் சிலைக்கு பதில் விஸ்வயந்திரம்தான் மூலவர். இந்த யந்திரத்தில் 51 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அர்ச்சகர்கள் கூட கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் இந்த யந்திரத்திற்கு பூசை செய்வார்கள். நேரடியாக அந்த யந்திரத்தை பார்ப்பது மனித கண்களால் தாங்க முடியாத மகா சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. 3. கப்பர் மதில். அசலான சக்தி பீடம் இந்த கோயிலிலிருந்து சற்று தொலைவில் உள்ள கப்பர் மலை உச்சியில் இருப்பதாக கருதப்படுகிறது. அங்கே அன்னையின் பாதச்சுவடுகள் உள்ளன. அங்கே ஒரு தீபம் பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருப்பது மற்றும் ஒரு அதிசயம். ஜாதக ரீதியான பலன்கள். பயம் மற்றும் கவலை நீங்க. இதயம் பலவீனமாக உள்ளவர்கள், எப்போதும் ஒருவித பதற்றத்துடன் இருப்பவர்கள் அம்பாஜியை வேண்டினால் மன அமைதியும் தைரியமும் கிடைக்கும். ராகு கேது மற்றும் காலசர்ப்பதோஷம். குஜராத் பகுதிகளில் ராகு கேது தோஷங்களுக்கு அம்பாஜி வழிபாடு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. செல்வம் பெருக. அன்னை இங்கே லக்ஷ்மி அம்சமாகவும் விளங்குவதால் தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டால் நலம் பெருகும். இதயத்தில் அன்பையும் வாழ்வில் ஒளியையும் தரும் அம்பாஜி அன்னையின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அடுத்த பகுதியில் நாம் மத்திய பிரதேசத்தின் நர்மதா நதிக்கரைக்கு செல்லப் போகிறோம். அன்னையின் வலது மார்பு விழுந்த இடமாக கருதப்படும் ஜோதிஷி அல்லது அமர்கண்டக் பற்றி பார்க்கலாமா, அல்லது ஜம்முவில் உள்ள சக்தி தேவி பற்றி பார்க்கலாமா? உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் சக்தி.